சாப்டர் 20ஓட ஸ்டார்டிங்ல ஜிம் நம்பர் 2 தான் காமிக்கிறாங்க. ஓ இதுதான் அந்த ஜிம்மான்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதுக்குள்ள என்டர் ஆகுறான். அப்புறம் அங்க இருக்க மிஷின்ல போய் இதை இப்படிதான் பண்ணணுமான்னு கிளிக் பண்றான். அப்போ அந்த மிஷின்ல மான்ஸ்டரை செலக்ட் பண்ணுங்க, ஹவுண்ட், காப்ளின், ஆர்க்னு வருது. நம்ம ஹீரோ ஆர்க்கை டச் பண்றான். அந்த மிஷின் நீங்க ஆர்க்கை செலக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ நம்பர் ஆஃப் மான்ஸ்டர்ஸை சூஸ் பண்ணுங்கன்னு வருது. நம்ம ஹீரோ 1 இல்ல எனக்கு எவ்வளோ பாசிபிளோ அத்தனையும் கூடுன்னு அதுல பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ யூ ஹவ் ரீச் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இஸ் 30ன்னு வருது. 30யா? சரி, டஞ்சன் பவர் ஃபைட்டர் கேம்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆசைதான்னு நினைக்கிறான். அப்போ ப்ளீஸ் செலக்ட் யுவர் வெப்பன்னு வருது. எது வெப்பனா? இது ரொம்பவுமே சூப்பரா இருக்கே, நான் என் செலெக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு விஆர் ஹெட்செட்டை தலையில மாட்டுறான். அப்போ சிஸ்டம் ரெடி, இனிஷியேட்டிங் த பேட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வருது. நம்ம ஹீரோ ஒரு டெசர்ட் மாதிரியான இடத்துல நிக்கிறான். அந்த பிளேஸை சுத்தி முத்தி பார்க்கறான். அப்போ அங்க 2-3 ஆர்க் மான்ஸ்டர் கத்திக்கிட்டே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ இதை உண்மையிலேயே அருமையா செஞ்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டரை அடிச்சு பறக்க விட்டுறான். அப்புறம் இந்த இம்பாக்ட் ஃபீல் வேற லெவலா இருக்குன்னுட்டு இன்னும் 3 ஆர்க்கை அடிச்சு பறக்க விட்டுறான். இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, என்கிட்ட வாங்கடா பாஸ்டர்ட்ஸ்னு கூப்பிடுறான். அப்புறம் வந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் கொன்னதுனால பேட்டில் கம்ப்ளீட்டட்னு வருது. 30 பேருங்கிறதுனால எனக்கு இது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இது இன்னும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது. சீக்கிரமாவே எண்ட் ஆகிடுச்சு. நான் ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு அதுல இருக்க எல்லா மான்ஸ்டரையும் செலக்ட் பண்றான். அப்போ சிஸ்டம்ல யூ ஹவ் செலக்டட் 30 காப்ளின் யூனிட்ஸ், யூ ஹவ் செலக்டட் 30 ஆர்க் யூனிட்ஸ், யூ ஹவ் செலக்டட் 30 ஸ்டோன் கோலம் யூனிட்ஸ், யூ ஹவ் செலக்டட் 30 லிசர்ட் மேன் யூனிட்ஸ். டோட்டல் எனிமி கவுண்ட் 120, ப்ரிப்பேரிங் பேட்டில் ஃபீல்ட்னு வருது. நம்ம ஹீரோ எஸ், இப்போ இதுதான் ரியல் மான்ஸ்டர் ஹண்ட்னு சொல்றான். அப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை சுத்தி நிக்குதுங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியா நீங்க எல்லாரும் கேதர் ஆகி வந்துட்டீங்களான்னு சொல்றான். அப்போ லிசர்ட் மேன்ஸ், ஆக்ஸ், ஸ்டோன் கோலம்ஸ், காப்ளின்ஸ்னு எல்லா மான்ஸ்டரும் கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண ஓடி வருதுங்க. நம்ம ஹீரோவும் ஓடி போய் நைஸ் டு மீட் யூ லிட்டில் மான்ஸ்டர்ஸ், இன்னைக்கு தான் உங்களோட லாஸ்ட் டேன்னு ஜம்ப் பண்ணி கோலம்ஸோட மண்டைய செதற விடுறான். அப்புறம் லிசர்ட் மான்ஸ்டருக்கு மண்டையிலே ஒரு அடி. அப்போ ஒரு காப்ளின் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அதுல இருந்து டாஜ் பண்ணி அந்த காப்ளினுக்கு கழுத்த மட்டையிலே ஒண்ணு வைக்கிறான். அப்புறம் வர மான்ஸ்டர் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுறான். அப்போ மான்ஸ்டர் கதற சவுண்டு தான் கேக்குது. அப்புறம் பேட்டில் கம்ப்ளீட்டட்னு வருது. பின்னாடி பார்த்தா எல்லா மான்ஸ்டரும் செத்து கிடக்குதுங்க. நம்ம ஹீரோ டெர்மினேட்டிங் ட்ரையல் சிமுலேஷன்னு சொல்றான். அப்புறம் அந்த விஆர்ல இருந்து வெளியே வந்துட்டு டேம், இது வேற லெவல் இன்சேனா இருந்தது, டஞ்சன் பவர் ஃபைட்டர் பிஎம்க்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் பெஸ்ட் திங்னு சொல்றான். அப்போ ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் ஆகி ஸ்கில் அக்வயர்ட், பேசிக் பிளண்ட் வெப்பன் ஹேண்ட்லிங் கிரியேட்டட்னு வருது. நம்ம ஹீரோ இது என்னன்னு பார்க்கறான். பேசிக் பிளண்ட் வெப்பன் ஹேண்ட்லிங் இ ரேங்க், பிளண்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண ப்ரொஃபிஷியன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்கு. இது உண்மையிலே நல்லா இருக்கு. இது அந்த அளவுக்கு ஒன்றும் பேடா இல்ல. எனக்கு வெப்பன் ஸ்கில்ஸ் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அப்படின்னா டஞ்சன்ஸ்க்கு போகாம கூட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியுமா? சரி, ஆல்ரைட், இனிமே ஃப்ரீ டைம் கிடைச்சா வேற வெப்பன்ஸ் கூட ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். வெளியே வந்து பார்த்தா அங்க டோங்ஜின் செம்ம ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறான். நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, கார்பரல் கிம் மின் ஜூன் சார், நீங்க கை காமிக்கிறான். நம்ம ஹீரோ என்னன்னு பார்த்தா ரிசல்ட்ஸ் ஆஃப் பேட்டில் சிமுலேஷன் 2, 30 காப்ளின் யூனிட்ஸ் டிஃபீட்டட்னு வரிசையா நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ண மான்ஸ்டர்ஸ், அப்புறம் அதோட கவுண்ட்ஸ்னு எல்லாமே அதுல போட்டிருக்கு. அப்போ டோங்ஜின் எல்லாத்தையும் நீங்க தான் டிஃபீட் பண்ணீங்களான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வெல் அது அப்பதான் நம்ம ஹீரோ மண்டைக்குள்ள பல்பெரியுது. லீ டோங்ஜின், வா நம்ம போய் ஜிம்ல கொஞ்ச நேரம் பேசலாம். அதுக்கு டோங்ஜின், ஜிம்மா ஏன் சார்னு ஷாக் ஆகுறான். ஏன்னா இப்ப நீ கேட்டு நீ எப்ப ட்ரைனிங்க்கு போக போறேன்னு அவனை பிடிச்சி உள்ள தள்ளுறான் நம்ம ஹீரோ. அதுக்கு டோங்ஜின், வெயிட் கார்பரல் கிம் மின் ஜூன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. நான் இன்னும் ஹேங் ஓவர்ல இருக்கேன்னு சொல்றான். நம்ம ஹீரோ பரவாயில்ல, பாடி ஸ்வெட் ஆனா எல்லாம் சரியாகிடும்னு அவனை உள்ள புடிச்சு தள்ளிட்டு டோரை க்ளோஸ் பண்றாரு. அப்போ குவாங்ஷிக் அங்க கேஷுவலா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அப்புறம் திரும்பி ரூமுக்கு போய் பார்த்தா அங்க இருக்க எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்ணி சிரிச்சு பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. அப்புறம் குவாங்ஷிக், ஹே பிரைவேட் ஜின் செல்ஹோ, எல்லாரும் எங்க இருக்கானுங்க? அப்புறம் கிம் மின் ஜூன் எங்க? அதுக்கு அவன் எல்லாரும் ஸ்னோ ரிமூவல் எக்யூப்மெண்ட் எடுக்க ஸ்டோரேஜ்க்கு போயிட்டாங்கன்னு சொல்றான். அப்புறம் கார்பரல் கிம் மின் ஜூன் அவனே சொன்னான் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் அவன் ஜிம்ல இருப்பான்னு. சார் ஷிட், நான் சப்கான்ஷியஸா கிம் மின் ஜூனை கார்பரல்னு குவாங்ஷிக் முன்னாடியே கூப்பிட்டேன். இது ரொம்ப மோசம். அதுக்கு குவாங்ஷிக் என்ன சொல்றான்னா, சீக்கிரம் கிம் மின் ஜூன் கிட்ட சொல்லு, பிளாட்டூன் கமாண்டர் அவரை தேடுறாங்கன்னு. அதுக்கு அவன் எஸ் சார்னு சொல்லிட்டு இந்த லூசு பைய குவாங்
குவாங்ஷிக் அவ மைண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இங்கிருந்து ஓடிட வேண்டியதான்ட்டு ஓடுறான். அப்புறம் குவாங்ஷிக் ரூம்குள்ள வந்து, நீங்க எல்லாரும் என்னடா பண்றீங்க, இது எல்லாம் என்னடா? அதுக்கு அவனுங்க, நீங்க எங்க போனீங்க, வாங்க நீங்களும் இதுல ஜாயின் பண்றீங்களா, கிம் மின் ஜூன் எவ்ளோ சீக்கிரமா சார்ஜென்ட் ஆவாருன்னு நாங்க இப்ப பெட் கட்டிட்டு இருக்கோம். கிம் மின் ஜூன் எத்தனை மாசத்துல சார்ஜென்ட் ஆவாருங்கிற பெட்டு குடுமி 6 மந்த்ஸ்க்குள்ள சார்ஜென்ட் ஆயிடுவான்னு பெட் கட்டியிருக்கான். அப்புறம் லீ சிட்டை 8 மந்த்ஸ்க்கு, கிம் ஜெங்டே 2 வருஷத்துக்கு. குவாங்ஷிக் இத பார்த்துட்டு, சாலரி பெட்டா, இது ரொம்ப பெரிய விஷயம்தான்னு, அப்புறம் நீங்க 2 பேருமே எப்பவுமே பெட் கட்டிப்பீங்க போலன்னு சொல்றான். அப்போ பர்பிள் மண்டை என்ன சொல்றான்னா, குடுமி 6 மந்த்ஸ்க்குள்ள சார்ஜென்ட் ஆயிடுவான்னு பெட் கட்டியிருக்கான். அப்படி ஒரு கிரேசி விஷயம் நடக்குமா தெரியலன்னு குடுமிய புடிச்சு கலாய்ச்சிட்டு இருக்கான். அதுக்கு குடுமி கண்டிப்பா இல்லவே இல்லன்னு சொல்றான். அப்போ குவாங்ஷிக் பேனாவையும் பேப்பரையும் டேபிள்ல வச்சுட்டு போறான். குவாங்ஷிக் அந்த பேப்பர்ல பெட் கட்டி இருக்கிறத பார்த்துட்டு குடுமி பயங்கரமா ஷாக் ஆகிட்டு, குவாங்ஷிக், இதுல நீ பெட் கட்டி இருக்கிறது உண்மையான்னு கேக்குறான். இல்ல வேண்டாம், இந்த பெட்டை நீ திரும்ப எடுத்துக்கோன்னு குடுமி சொல்றான். அதுக்கு குவாங்ஷிக், ஹே 1 மந்த் சேலரி தானடா, எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லன்னு சொல்லிட்டு பாய் காமிச்சிட்டு போறான். இவன் என்னை விட மோசமா பெட் கட்டி இருக்கான்னு குடுமி நினைக்கிறான். அப்புறம்தான் நமக்கு காமிக்கிறாங்க, அவன் 1 மந்த் பீரியட் ஆஃப் டைம்குள்ளேயே மின்ஜூன் சார்ஜென்ட் ஆயிடுவான்னு பெட் கட்டியிருக்கான். சாப்டர் 21ஓட ஸ்டார்டிங்ல ஒரு ஜிம்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸை தான் காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ லெக் ஒர்க் அவுட் அண்ட் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு தம்பிள்ஸ் 2யும் கீழே தூக்கி போடுறான். நான் பல நாள் வெயிட் லிஃப்ட் பண்ணி ட்ரைனிங் எடுத்தாலும் என் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகல. எவ்வளோ ட்ரெயின் பண்ணாலும் சேஞ்ச் தெரியவே இல்லை. அந்த டிஸ்கஸ்டிங்கான இஸ்கார்ட்ல கூட அதர் வேர்ல்ட் ஹீரோ ஸ்ட்ரென்த் பாசிவ் ஸ்கில்னு ஸ்ட்ரென்த் ஸ்டாட்ஸ் ஸ்ட்ரெயிட்டா 150% இன்க்ரீஸ் ஆச்சு. இங்க ரிட்டர்ன்ட் ஹீரோ ஸ்ட்ரென்த் மாதிரி ஏதாச்சும் ஸ்கில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இங்க ஸ்டாட்ஸை ரேஸ் பண்றது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. அப்ப திடீர்னு சிஸ்டம் விண்டோ ஓபன் ஆகி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸ்கில் அக்வயர்ட், பவர் ஹாஸ் பீன் கிரியேட்டட்னு வருது. என்னன்னு பார்த்தா பவர் இ ரேங்க், உங்களோட ஸ்ட்ரென்த் ஸ்டாட்ஸ்ல 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வருது. நம்ம ஹீரோ, போடு, இது ஒர்க் ஆயிடுச்சு, இது பேசிக் ஸ்ட்ரென்த் ஸ்கில் மாதிரி தான் தெரியுது, ஆனா அதை பத்தி யாரும் கேர் பண்றா, ஒர்க் ஆகுதுல அதுவே போதும், லேட்டரா ரேங்க் அப் பண்ணலாம்னு நினைக்கிறான். அப்ப டோர்ல ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்த செல்ஹோ, செல்யூட் கார்பரல் கிம் மின் ஜூன் சார், பிளாட்டூன் கமாண்டர் உங்களை தேடுறாங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோ ஆல்ரைட் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு கிளம்புறான். செல்ஹோ, என்னடா இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றீங்கன்னு நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ செல்யூட் பண்ணிக்கிட்டே, நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் சார். ஓ, நீங்க வந்துட்டீங்களா, ஒன்னும் ஸ்பெஷலாலாம் இல்ல, கவுன்சிலிங் ஆஃபீஸ்ல கொஞ்சம் பேசலாம்னு தான் கூப்பிட்டேன். அப்புறம் கார்ப்பரல் லைஃப்ல எப்படி போகுது, நீ கார்ப்பரல் ஆகி ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகுது தானே. அதுக்கு நம்ம ஹீரோவும், நல்லா போகுது சார், ரொம்ப என்ஜாய் பண்றேன். அதுக்கு அவன், உங்களோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க மிடில் இன்சிடென்ட்டை ரிசால்வ் பண்ணினதுனால நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். நம்ம ஹீரோ, அது ஒன்றும் பெருசாலாம் இல்ல, நான் செய்யணுமே நினைச்சது தான் செஞ்சேன். அப்ப அவன், இதோ இன்னைக்கு உன்னை நான் இங்க கூப்பிட்டதுக்கான ரீசன் இதுதான்னு ஒரு ஃபைலை கொடுக்குறான். அப்புறம் அந்த இன்சிடென்ட்டை ஹேண்டில் பண்ணினதுக்காகவும் அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம்ல பர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கினதுக்காகவும் பெட்டாலியன் கமாண்டர் இதை உனக்கு அனுப்பியிருக்காரு. நான் இதை ரொம்ப கேஷுவலா கொடுக்குறேன்னு அப்செட் ஆகாத, ஹண்டர் கோர்ப்ல ரொம்ப அதிகமா அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஹீரோவும் ஓபன் பண்ணி பார்க்கறான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ், சோல்ஜர் கிம் மின் ஜூன் மிலிட்ரி லைஃப்ல அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரெகக்னிஷன், ஹண்டர் கார்ப்ஸ் 104th டிவிஷன் 2nd பெட்டாலியன், கர்னல் லீ ஜூன்பென்னு போட்டிருக்கு. அப்ப அவன், ஆனா இதை ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேண்டாம், இதெல்லாம் உன் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்ட்ல இன்க்ளூட் ஆகும். நம்ம ஹீரோ, எக்ஸ்பீரியன்ஸா, நீங்க மீன் பண்றது எனக்கு இன்னும் ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன் கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? அதுக்கு அவரும் சிரிச்சுக்கிட்டே, ப்ராபப்ளி அப்படிதானே வச்சுக்கோ, ஆனா இந்த அவார்ட் ரொம்ப ஈஸியா கிடைக்காது, உன்ன மாதிரி இவ்ளோ சீக்கிரம் ரிசீவ் பண்ணவங்க ரொம்ப கம்மி பேர் தான். ஆனா இன்னும் ரொம்பவுமே கம்மியா பேர் தான் இந்த அவார்டை 10 டைம் வாங்கி அடுத்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ, 10 அவார்ட் வாங்கினா இன்னும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா? அதுக்கு அவன் மனசுக்குள்ளேயே, இது என்ன ஃப்ரைட் சிக்கன் கூப்பன் மாதிரி நினைச்சுக்கிட்டியாடா, இந்த அவார்ட்லாம் பல பேரோட ஆர்மி லைஃப்ல ஒரு முறை கிடைக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஒரு டஞ்சன் முன்னாடி காமிக்கிறாங்க. அட்டென்ஷன் எவ்ரிவன், எல்லாரும் உங்களோட ஸ்பெஷாலிட்டி வெப்பன்ஸோட ரெடியா வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பிளாட்டூனுக்கு ஒரு டஞ்சனை கிளியர் பண்ற மிஷன் அசைன் பண்ணிருக்காங்க. நீங்க ட்ரைனிங்ல கத்திக்கிட்ட மாதிரி எல்லாரும் சண்டை போட்டீங்கன்னா இந்த மிஷனை நம்ம 0 இன்ஜுரிஸோட கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த டஞ்சனை பத்தி ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு அல்ல உடுது. இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன்,
இன்னைக்கு நம்ம போக போற டஞ்சன் ராட் மான்ஸ்டர்ஸோட நெஸ்ட், அதாவது சீவர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் டஞ்சனுக்குள்ள காமிக்கிறாங்க. அங்க கிம்மின்ஜூன், ஹியாங், டோங்ஜின் 3 பேரும் பொறுமையா நடந்து போறானுங்க. அவனுங்களுக்கு முன்னாடி செல்மினும் லீயும் நடந்து போறானுங்க. செல்மின் என்ன சொல்றானா, இந்த பிளேஸ் ரொம்பவுமே கேவலமா நாத்த அடிக்குது. லீ என்ன சொல்றானா, இந்த ராட் மான்ஸ்டர் நெஸ்ட் டஞ்சனை ஹண்டர் கார்ப்ஸ்லயே எல்லாரும் சீவர்ஸ்னு ரெஃபர் பண்றாங்கன்னு இப்பதான் புரியுது. கைஸ், சீவர்ஸ்னா சாக்கடைங்கிறது தான் மீனிங். அப்புறம் இவங்களுக்கு முன்னாடி செல்ஹோவும் கிம்மின்ஜியும் தான் போயிட்டு இருக்கானுங்க. கிம்மின்ஜி இந்த டஞ்சன் ஹைலி டேஞ்சரஸ் கேட்டகரியில வருது. ஏன்னா யூஸ்வலி இங்க 200க்கு மேல மான்ஸ்டர் ராட் ஸ்பான் ஆகும். அது மட்டும் இல்லாம என்விரான்மெண்ட் ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலயும் டனல்ஸ்லாம் நேரோவா இருக்கிறதுனால கன்ஸை வச்சு ஷூட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வேற இருக்கு. இது ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடான டஞ்சனா இருக்கு. நம்ம வந்த டைரக்ஷனை தவிர இந்த ஸ்பேஸுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கு. அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் இங்க வர வச்சாதான் கண்ட்ரோல் பண்ண ஈஸியா இருக்கும். சரி, பெயிட்டை ரெடி பண்ணுங்க. முக்கியமா இந்த டஞ்சனோட கேவலமான ஸ்மெல்னால ஹண்டர் கார்ப்ஸோட ஸ்பெஷல் கேஸ் மாஸ்க் கம்பல்சரி போட்டிருக்கணும். அப்புறம் அங்க ஒரு சோல்ஜர் பெயிட்டை எடுத்துட்டு வந்து இந்தாங்கன்னு குடுக்கறான். அங்க இருக்க 2 பேரும் இங்க ரொம்பவுமே கேவலமா நாத்த அடிக்குது. என்விரான்மெண்ட் இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறதுனால ஹண்டர்ஸால அவங்க ஃபுல் பொட்டென்ஷியலோட சண்டை போட முடியாது. அப்புறம் பெயிட்டா என்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா அது ஒரு அழுகி போன பனானா. அங்க இருக்க 2 சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி கன்றாவியான குப்பைங்களை சாப்பிட்டு தான் இந்த மான்ஸ்டர்ஸ் வாழுதுங்கன்னு நினைக்கிறானுங்க. அப்புறம் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் அந்த பனானாவை வேற வேற பிளேஸ்ல கொண்டு போய் வைக்கிறானுங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சோல்ஜரோட கால்ல எலும்புங்க தட்டுப்படுது. அப்ப அந்த சோல்ஜர் இது அந்த ராட் மான்ஸ்டரோட எலும்புங்க தானேன்னு நினைக்கிறான். அங்க இருக்க ஒரு சோல்ஜர் அதுங்க வருதுங்கன்னு கத்துறான். ஹே, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து ராட் மான்ஸ்டர் ஸ்வாம் ஆகி வருது. எல்லாரும் ரெடியா இருங்க, பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. என்ட்ரன்ஸ் முன்னாடி ஹாரிசான்டல் லைன்ல நில்லுங்க. ரியர்ல ஃபுல்லா பேக்கப் கொடுங்க. வைஸ் கமாண்டர் கூட மூவ் ஆகுங்க. அப்ப குடுமி பர்பிள் மண்டையன்கிட்ட என்ன சொல்றான்னா, யாரு அதிகமா மான்ஸ்டர் ராட்ஸை கில் பண்றாங்கன்னு பெட் வச்சுக்கலாமா. பர்பிள் மண்டையும் அதுக்கு ஓகே சொல்றான். அப்புறம் எக்காரணத்தை கொண்டு உன்னோட கார்டை டவுன் பண்ணிடாத. அப்ப அந்த ராட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டமா அட்டாக் பண்ண ஓடி வருதுங்க. அப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ராட் மான்ஸ்டர் வரதோட சாப்டர் 21 முடியுது. கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.